அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் இரண்டாம் சக்தி நாவல். வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். அத்தியாயம் 1. குறிப்பு. அஷ்டமா சித்து எனப்படும் 8 வித சித்திகளில் இரண்டாம் சக்தியே மகிமாவாகும். ஒரு புள்ளி அளவுள்ள விதைதான் ராட்சத வடிவில் மிகப்பெரிய மரமாகின்றது. நாம் கூட அன்னை வயிற்றில் ஒரு சொட்டு உயிர் துளியாக விழுந்து பின் வளர்ந்து இன்று 5 அடி 6 அடி என்று உயரங்கள் கொண்டிருக்கிறோம். நீண்ட நெடிய காலத்தால் நிகழும் இந்த செயலை யாரும் பெரிய விந்தையாக நினைப்பதில்லை. இயற்கை என்று சாதாரணமாக கருதிவிடுகிறோம். மகிமாவின் அடிப்படை ரகசியம் இப்படி நாம் கருதும் இயற்கையான இந்த விஷயத்தில்தான் இருக்கிறது. அஷ்டமா சித்து ரகசியத்திலிருந்து. முதலில் அந்த விமானம் ஒரு சிறிய பருந்து போல சிறியதாகத்தான் தெரிந்தது. ஆனால் நேரம் செல்ல செல்ல அதன் வடிவம் அகண்டும் பருத்தும் தெரிய ஒரு சாய் கோணத்தில் தரை மீது இறங்கி ஓடுவதற்காக அது விமான நிலையத்தை சமீபத்திவிட்டது. நியூயார்க்கிலிருந்து வரும் அந்த பானம் விமானத்தில்தான் கிரிதர் வருகிறான். அவனை வரவேற்க விமான நிலையத்திற்கு வந்து விட்டிருந்த அகிலா விமானத்தின் அந்த வான் நீச்சலை வெகுவாக ரசித்தபடி நின்று கொண்டிருந்தாள். எப்பொழுதுமே விஞ்ஞானத்தை வெகுவாக வியர்ப்பவள் அவள். ஒரு செல்போனில் பேச வேண்டியவர்களுடன் பேசி முடித்த பிறகு ஹேண்ட்பேக்கில் போட்டு பத்திரப்படுத்தி கொள்ளாமல் அதை சில நொடிகளாவது உற்று பார்ப்பாள். எப்படி அது மனித குரலை இந்த பக்கமிருந்து அந்த பக்கமும் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கமும் கடத்துகிறது என்று ஆச்சரியத்துடன் நினைத்து பார்ப்பாள். இப்பொழுதும் இரும்பு விமானம் வானில் மிதந்து பறப்பதையும் கீழே இறங்கி ஓடி வருவதையும் கூட ஆச்சரியமாகத்தான் ரசிக்கிறாள். விமானமும் தரை இறங்கி பல சிறுத்தை புலிகளின் வேகத்தோடு நெடுதூரம் ஓடி பின் மெல்ல மெல்ல வேகம் குறைந்து மிக நிதானமாக விமான நிலைய மாடிப்பகுதி ஒன்றின் திறந்த வாயில் அருகே படுகச்சிதமாக வந்து நிற்க அதிலிருந்து எல்லோரும் உதிரத் தொடங்கினார்கள். கிரிதரின் தலையை கோதிக்கொண்டு ஒரு பிரீஃப்கேஸ் சகிதம் இறங்கினான். அவனோடு கூடவே ஒரு வெள்ளைக்கார பொண்ணும். அநியாயமாக கார் விபத்தில் இறந்து உலகையே ஒரு உலுக்கு உலுக்கிவிட்ட பிரிட்டிஷ் இளவரசி டயானாவின் சாயலில் இருந்த அந்த பெண் தோலை குலுக்கிக் கொண்டு அவனோடு நடந்தாள். விமானத்தின் உள்ளே இருந்தவரை இந்திய மண்ணின் வெப்பம் எப்படிப்பட்டது என்று அவளுக்கு தெரிய நியாயமில்லை. வெளியில் வந்த நொடி சென்னை நகரின் ஈரமே இல்லாத உஷ்ணம் மிகுந்த வெப்பக்காற்று அவளை சில வினாடிகள் ஆச்சரிய அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. கிரி, வாட் அ ஹாட் வெதர், ஐ நெவர் திங்க் இட் என்றபடியே அவனோடு நடந்தாள். ஆமோதிப்பாக, தட்ஸ் மெட்ராஸ் லிண்டா என்ற கிரி சட்டை பாக்கெட்டில் ஒரு விக்ஸ் டப்பியை போல மடங்கி கிடந்த கூலிங் கிளாஸை எடுத்து விரித்து கண்ணில் ஏற்றிக்கொண்டான். அத்தான், அகிலாவின் குரல் கூட்டத்தில் இருந்து அவன் காதில் வந்து சேர்ந்து அவனையும் திரும்பி பார்க்க வைத்தது. சற்றே பரவசமாகி கைகளை உயர்த்தி ஆட்டினாள். அதுதான் அகிலாவா? லிண்டா கேட்டாள். எக்ஸாக்ட்லி. அவனிடம் உற்சாகமான ஆமோதிப்பு. ஆனால் அகிலாவோ காற்று போன பலூனை போல ஆகிவிட்டிருந்தாள். லிண்டா அவள் கண்களை உறுத்த தொடங்கிவிட்டாள். முகத்தில் அது அப்பட்டமாக தெரிந்தது. ஏற்கனவே சென்னையை ஆட்டிப்படைக்கும் சித்திரை மாத வெப்பம், அதில் மனப்புழுக்கம் வேறு சேர்ந்தால் என்ன ஆவது? கழுத்தெல்லாம் கசகசத்து வியர்க்க தொடங்கியது. போன வாரம் அனுப்பிய இமெயிலில் கூட அகி மை டார்லிங் என்று காதலை அருவிக்கணக்காக கொட்டியிருந்தவன் இப்போது இப்படி ஒரு பெண்ணுடன் வந்தால் யாருக்கு தான் மனது தாங்கும்? பேக்கேஜுகளை கன்வேயர் பெல்ட் அருகே சென்று அள்ளிக்கொண்டு கிரீன் சிக்னல் வழியாக ஒரு டிராலியில் போட்டு தள்ளிக்கொண்டு கூடவே லிண்டாவின் தோள்மேல் கை போட்டபடி வந்தவன் அகிலா எதிரில் வந்து ஒரு 2 அடி சமீபத்தில் நிற்கவும் அவள் கண்களில் மழுக்கென்று கண்ணீரின் பிரகாசம். என்ன அகி, எதுக்கு அலற? ஆனந்த கண்ணீரா? வேண்டுமென்றேதான் அப்படி கேட்டான். போங்கத்தான், என் தலையில இடியை இறக்கிட்டே. நீ அமெரிக்காவுக்கு வேலைக்கு போற யாரும் ஒழுங்கா திரும்பி வந்ததே கிடையாதுங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்ட. என்னை ஏமாத்திட்ட.
நீ ஒரு ரிடிகுலஸ் இடியட். சுற்றி இருப்பவர்களை பற்றி கவலையே படாமல் வெடி வெடி என வெடித்தாள். லிண்டாவுக்கே என்னமோ போலாகிவிட்டது. அகி, நான் உன் அத்தானுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் என்று லிண்டா சொல்லவும் தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியானது. நான் சொல்லல லிண்டா, இதுதான் இந்தியன் லேடிஸோட பொசசிவ்னஸ். நோட் பண்ணிக்கோ. உன் ஆர்டிகல்ஸ்க்கு அகிலாவே ஒரு எக்ஸாம்பிள். கிரிதர் படுகேலியாக சொன்னான். ஆர்டிக்கிள், எக்ஸாம்பிள் என்றெல்லாம் அவன் சொல்லவும் அகிலாவுக்கு குழம்பியது. என்ன பாக்குற? கமான் நட. லிண்டா யாரு, அவ எதுக்கு வந்திருக்கிறாங்கிற விபரத்தை எல்லாம் போக போக சொல்றேன் என்றபடியே நடந்தவன் அகிலாவின் சாண்ட்ரோவுக்குள் ஒருவாறு அடங்கினான். அவளே டிரைவ் செய்ய ஆரம்பித்தாள். டிரைவிங்கிலும் நல்ல லாவகம். பரவாயில்லையே, நல்லாவே கார் ஓற்றியே. இதே மாதிரி புத்தியைத்தான் உன்னால டிரைவ் பண்ண முடியல இல்ல? அவன் குத்தலாக கேட்டபோது கார் திரிசூலம் ஸ்டேஷனை பார்த்தபடியே இடது பக்கம் திரும்பியது. என்னத்தான் ஒரே அடியா ஓட்டுறியே? யார் அவ? முதல்ல விஷயத்த சொல்லு. சொல்றேன், அதுக்கு முந்தி சிநேகமா ஹலோன்னு மட்டும் லிண்டாவுக்கு சொல்லிடு. நான் அப்படி சொல்லணும்னா நம்ம கபாலீஸ்வரர் கோயில் கற்பகாம்பாள் மேல சத்தியமா இவன் உன் பொண்டாட்டி இல்ல ஃப்ரெண்டு தான்னு நீ சத்தியம் பண்ணணும். ஸ்டூபிட், உனக்கு இவ்வளவு சந்தேகமா? லிண்டாவை நீ யாருன்னு நினைச்ச? இவ அமெரிக்கன் சொசைட்டி சார்பா நம்ம இந்தியன் கல்ச்சரை ஸ்டடி பண்ணி ஆர்டிக்கல் எழுத வந்திருக்கிற ஒரு அமெரிக்க பெண் எழுத்தாளர். அங்க இவளுக்கு பல $1 மில்லியன் சொத்து இருக்கு. இவ உபயோகத்துக்கு மட்டும் 12 கார் இருக்கு தெரியுமா? இது எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையெல்லாம் சத்தியம் ஒண்ணுதான். அப்ப நான் சத்தியம் பண்ணாம நீ என்னை நம்ப மாட்ட, அப்படித்தானே? ஆமாண்டா. எரிச்சலோடு ஆமோதிப்பில் டாவை சேர்த்தவளை அதிர்ந்து போய் பார்த்தான் கிரிதர். கார் கத்திப்பாரா நேரு சிலை அருகே ஒரு அரை வட்டம் அடித்து கிண்டி சாலையை ஊடுருவி கொண்டிருந்தது. கிரி, என்ன பிரச்சனை? ஏன் அகிலா என்கிட்ட எதுவுமே பேசல? அவ நீ சொன்ன மாதிரி இன்னும் சந்தேகம்தான் படுறாளா? லிண்டா குறுக்கில் கேள்வியை கேட்டுவிட்டாள். எஸ் லிண்டா, அவளை சீண்டி உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் தோள் மேல கை போட்டுக்கிட்டு நடந்து வந்தேன். ஆனா நீ அவளுக்கு சரியான பதிலை சொல்லியும் அவ அதை நம்ப மாட்டேங்கிறா. அப்ப இந்தியாவில் ஆண்கள் நம்ப முடியாத அளவு செயல்பாடுகள் உள்ளவங்க தானா? ஆமா, அப்படித்தான். இதையும் நீ நோட் பண்ணிக்கோ. ஆனா நான் அப்படி இல்லைங்கிறத அவளுக்கு சத்தியம் பண்ணி நிரூபிக்கணுமாம். யூ மீன் ப்ராமிஸ்? அதேதான். அதுவும் சாமி மேல பண்ணணுமாம். ஓ, இங்க அந்த அளவு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்ல? எக்ஸாக்ட்லி. ஆனா நான் சத்தியமெல்லாம் பண்ண போறதில்ல லிண்டா. என் வார்த்தையை நம்பாத ஒரு பொண்ணு எனக்கு தேவையும் இல்லை. அவனின் பதில், லிண்டாவின் முகமாற்றம் இரண்டும் அகிலாவை உசுப்பியது. மீண்டும் அழுகை வந்தது. சரி கிரி, ஐ ட்ரஸ்ட் யூ. நான் உன்னை நம்புறேன், போதுமா? கேஷுவலாக பதில் சொன்னவள் அப்படியே திரும்பி ஹலோ மிஸ் லிண்டா என்றாள். ப்ளீஸ் சே மிஸ்ஸஸ் லிண்டா ஜேக்கப். வாட்? அவ கல்யாணமானவ. அவ புருஷன் ஜேக்கப் ஒரு கார்ட்டூனிஸ்ட். அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷே ஜேக்கப்போட ரசிகர் தான், தெரியுமா? ரியலி? கேள்வியோடு கார் சாலையை ஓரமாக கிரீச்சிட்டு நின்றது. அகிலாவின் முகத்திலும் பரவச பிரகாசம். அப்பாடா என்கின்ற நிம்மதி காற்று மூச்சு குழலுக்குள் நிறைந்தது. ஏன் காரை நிறுத்திட்ட? ஒரு நிமிஷம். அகிலா ஆசையாக லிண்டாவை நோக்கி தன் வலது கரத்தை குலுக்குவதற்காக நீட்டினாள். லிண்டாவும் பதிலுக்கு நீட்டினாள். கடல் நுரையில் செய்த கை போல அவ்வளவு மிருதுவாக இருந்தது. வெல்கம் மிஸ்ஸஸ் லிண்டா ஜேக்கப். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. ஐ எம் சாரி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. லிண்டா உற்சாகமாக தோளை குலுக்கி கொண்டாள். ஆமா, இப்படி ஒரு தோழி உன் கூட வரப்போறான்னு நீ ஏன் கிரி எனக்கு மெயில் பண்ணல? அப்படி பண்ணி இருந்தா நீ இப்படி கூத்தடிச்சிருப்பியா? அதுக்குதான். இதுல உனக்கு ஒரு ஆனந்தமா? தப்பு, ஆனந்தமெல்லாம் இல்ல. நான் முந்தியே சொன்ன மாதிரி இந்தியன் கல்ச்சரை எல்லா வகையிலும் ஸ்டடி பண்றது தான் லிண்டாவோட நோக்கம். அவளுக்கு உதவத்தான் இப்படி நடந்துக்கிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இவங்க வந்திருக்கிறது கல்ச்சரை ஸ்டடி பண்ணவா? அதுக்கு மட்டும் இல்லை. திரும்பவும் இடையிட்டாள் லிண்டா. பதிலுக்கு அகிலா அவளை ஊடுருவ அவளிடம் ஆச்சரியம் தரும் பதில். நான் இங்கே யோகா கத்துக்கவும் வந்திருக்கேன். எக்ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு ஸ்டடி சித்தர் கல்ச்சர், பர்டிகுலரா அவங்களோட மித்தாலஜி. மித்தாலஜி? எஸ்.
இங்க வெள்ளிங்கிரின்னு ஒரு மலை இருக்குதாமே, அங்க நாகராஜ போகர்னு ஒரு சித்தர் கூட இருக்கிறாராமே, அவரை மீட் பண்ணி மித்தாலஜி பத்தி ஸ்டடி பண்ணத்தான் வந்திருக்கிறேன். லிண்டாவின் பதில் அகிலாவை அதிகமாகவே யோசிக்க வைத்தது. நாகராஜ போகர், மித்தாலஜி, அவளுக்குள் ஆச்சரிய அலைவெள்ளம். அத்தியாயம் 2. குறிப்பு: ஒன்றை சிறியது என்றும் பெரியது என்றும் எதை வைத்து சொல்கிறோம்? அதன் உருவத்தை வைத்துதானே. இந்த உருவம் என்பது எங்கிருந்து வந்தது? சிறிய செடியானது எப்படி மரமானது? வளர்ச்சி என்று ஒரு வார்த்தையில் சொல்லலாம்தான். இந்த வளர்ச்சி எப்படிப்பட்டது? எங்கிருந்து நமது உடலுக்கு தேவையான திசுக்கள் வந்தது? செடியும் கூட எப்படி மரமாகி பெரிதானது? இந்த கேள்விகளுக்குள் தான் மகிமா சித்திக்கான விடை ஒளிந்திருக்கிறது. மொட்டை மாடியில் மூங்கில் நாட்காலியில் சாய்ந்தபடி கிரி கொண்டு வந்திருந்த மைக்கேல் ஜாக்சனின் லேட்டஸ்ட் கேசட் ஒன்றை வாக்மேன் வழியாக அனுபவித்தபடி இருந்தால் அகிலா. எதிரில் வந்து நின்றார் அவளது அப்பா கார்த்திகேயன். அகி, வாங்கப்பா, உட்காருங்க. அவரும் உட்கார்ந்தார். என்னம்மா, என்ன சொல்றான் உன் அத்தான்? அவர் பேச்சை ஆரம்பித்தார். என்ன சொல்றார்னா? இல்ல, இப்படி ஒரு பொட்டக்குட்டியோட வந்திருக்கானே, அத்தான். லிண்டாவை சொல்றீங்களாப்பா? ஆமா, அவ அவனுக்கு ஃப்ரெண்டு தானே. உனக்கு சக்களத்தி இல்லையே. போதும்பா, நான் அத்தானை ரொம்பவே படுத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. லிண்டா நல்ல பெண்ணாகத்தான் தெரிகிறா. அவர் பெரிய மில்லியனராம், ரைட்டராம், நல்ல கல்ச்சரை ஸ்டடி பண்ணத்தான் வந்திருக்கிறாங்களாம். அவ அந்த குபேரனுக்கே கூட பொண்டாட்டியே இருக்கட்டும், கிரியோட அவளுக்கு தப்பா கனெக்ஷன் இல்லையே, அதுதான் எனக்கு முக்கியம். இதை நீங்களே கிரிக்கிட்ட கேட்க வேண்டியது தானே. எப்படிமா? என்ன அங்கிள், என் மேல உங்களுக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையான்னு கேட்டுட்டான்னு வெய்யே, நான் என் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பேன்? அடேங்கப்பா, உங்களுக்கு சந்தேகமும் தீரணும், ஆனா எந்த சங்கடமும் நேரக்கூடாது, அப்படித்தானே? என்னை என்ன பண்ண சொல்ற? அவன் எனக்கு மாப்பிள்ளைமா, தடாலடியெல்லாம் நான் பேச முடியாது. நோ ப்ராப்ளம், லிண்டாவை நான் நம்புறேன், போதுமா? அது சரி, ஏதோ கல்ச்சர் ஸ்டடி அப்படின்னு சொன்னையே, கல்ச்சர் ஸ்டடி பண்ற அளவுக்கு இங்க அப்படி என்ன இருக்கு? நம்ம கல்ச்சரும் அமெரிக்கன் கல்ச்சரும் தான் மிக்ஸ் ஆகி எல்லாம் கெட்டு குட்டி செவிராகி போச்சே. கார்த்திகேயன் கேள்வி முன் சில வினாடிகள் செல்லமாக முறைத்தவள் மெல்ல, வெள்ளிங்கிரி மலை எங்க இருக்குன்னு தெரியுமா? கோயம்புத்தூர் பக்கத்துல. இப்ப என்ன அதுக்கு? அங்க நாகராஜர் போகர்னு ஒரு சித்தர் இருக்காராம். அவர்கிட்ட இந்த லிண்டா மித்தாலஜி பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்காளாம். அகிலா சொன்ன மறுநொடி கார்த்திகேயன் முகம் சவம் போல் மாறியது. என்னப்பா, என்னாச்சு உங்களுக்கு? நாகராஜ போகரியா இந்த பொண்ணு பார்க்க போறா? அப்படித்தான் அவ சொன்னா. நிஜமாவா? அவள் என்ன 1000 மைலுக்கு அந்த பக்கத்துலயா இருக்கா? இங்க நம்ம வீட்டு மாடி ரூம்ல தானே தங்கி இருக்கா. போய் அவகிட்டயே கேளுங்க. இல்லம்மா, நான் கேட்டதுக்கான காரணத்தை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நாகராஜ போகர் மகா சமாதியாகி பல வருஷமாச்சு, அதான் அப்படி கேட்டேன். அப்படியா? அப்ப அவரை உங்களுக்கு தெரியுமா? அவரை எல்லோருக்கும் தெரியுமா. மகா சமாதி ஆன ஒருத்தர்கிட்ட இவ எப்படி மித்தாலஜி பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை அவர் இறந்து போயிட்ட விஷயம் தெரியாம இவ வந்திருக்காளோ? ஐ திங்க் சோ, அப்படின்னு இருக்கலாம். நான் கேட்டு பார்க்கறேன். இருங்க, நானும் வரேன். அகிலா கார்த்திகேயனுடன் லிண்டாவை காண புறப்பட்டாள். அகிலாவின் பங்களாவிலேயே லிண்டாவுக்கு ஒரு தனி அறையை ஒதுக்கி கொடுத்திருந்தார்கள். அங்கேயே தானும் தங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டார் கிரிதர். மீண்டும் சந்தேகத்தோடு அகிலா பார்த்ததற்கு, நண்பர்களை தனியாக விடுவது நமது நாகரிகமல்ல என்று ஒரு கலாச்சார தூதுவன் போல கிரிதரும் சொல்லிவிட்டான். அதற்கு மேல் அகிலாவாலும் மன்றாட முடியவில்லை. அவன் சொன்ன சமாதானங்கள் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் அவள் மனது அவனை ஒரு ISI உளவாளிகளைப் போல கண்காணித்தபடியேதான் இருந்தது. இப்போது அதற்கு வலு ஏற்றுகிற மாதிரி கார்த்திகேயன் வேறு நாகராஜ போகர் மகா சமாதியாகிவிட்டதாக கூறியிருக்கிறார். ஒரு மனிதர் உயிரோடு இருக்கிறாரா இல்லை செத்து விட்டாரா என்பது கூட தெரியாமலா ஒரு பெண் வருவாள்? இதில் இவள் அசாதாரணமான பெண் எழுத்தாளர் வேறாம். கிரிதர் புழுகுகிறான். விடக்கூடாது அவனை. அப்பாவும் வளவளப்பான மார்பிள் தரையில் விறுவிறு என நடக்கையில் அகிலாவுக்குள் தீர்மானங்கள். அறைக்குள் கிரிதர்
லெட்டூஸ் என்னும் வெந்தய கீரை போன்ற ஒரு கீரையை 2 சீஸ் தடவிய பிரெட்டுகளுக்கு நடுவில் வைத்து லிண்டா எதிரில் நீட்டிக்கொண்டிருந்தான். பிரேக்ஃபாஸ்ட். அகிலாவும் கார்த்திகேயனும் ஒன்றாக வரவும், வாங்க அங்கிள் என்றபடியே பக்கத்து சோபாவில் கிடந்த வெள்ளை பூ தூவாலையை எடுத்து அவருக்கு உட்கார இடம் காட்டினான். கார்த்திகேயனும் உட்கார்ந்தார். லிண்டா படுநாகரிகமாக அந்த சாண்ட்விச்சை சாப்பிடாமல் மரியாதையாக அவரை பார்த்தாள். ஆனால் அந்த மாதிரி ஒரு பார்வை அகிலாவிடமில்லை. லிண்டா அணிந்திருந்த நைட்டி சற்று மார்பு தெரியும் விதத்தில் தாழ இருந்தது. அதுதான் முதலில் அவள் கண்ணில் பட்டு உறுத்த ஆரம்பித்தது. அங்கிள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்க்க வந்தீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஊர் இட்லி தோசை எல்லாம் லிண்டாவுக்கு ஒத்து வராது. அதான் லெட்டூஸ் சாண்ட்விச்சை ப்ரிப்பேர் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கேன். அது சரி கிரி, இந்த பொண்ணு நம்ம வெள்ளியங்கிரிமலை சாமியாரை பார்க்கவா வந்திருக்கா? ஆமா, உங்களுக்கும் அவரை தெரியுமா அங்கிள்? என்ன கிரிதர், அவர் சமாதியாகி 2-3 வருஷம் ஆயிடுச்சே, உங்களுக்கு தெரியாதா? சமாதினா புரியல எனக்கு. என்னப்பா நீ, அவர் செத்துட்டார்னு சொல்ல வந்தேன். செத்துட்டாரா? ஆச்சரியமா இருக்கே. ஏ லிண்டா, டூ யூ நோ ஒன் திங்? லிண்டா பக்கம் திரும்பி கார்த்திகேயன் சொன்னதை அப்படியே வாந்தி எடுத்தான். அவளுக்கு சிறிய கண்கள் இருந்தும் அது கண்டு விரிந்தது. பேச்சே வரவில்லை. ஆமாம்மா, அவர் மகா சமாதி ஆயிட்டார். இது எப்படி உனக்கு தெரியாம போச்சு? கார்த்திகேயனே அந்த கேள்வியை ஆங்கிலத்தில் அவளிடம் கேட்டார். நோ அங்கிள், நான் போன மாசம் கூட அவரை பார்த்தேன். 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப அது வெள்ளியங்கிரிமலை நாகராஜ போகரா இருக்காது, வேறு யாராவது இருக்கும். இல்ல, அவர் பேர் நாகராஜ போகர் தான். அவர் கூட நான் ஒரு போட்டோ கூட எடுத்துக்கிட்டேன். பதிலோடு லிண்டா எழுந்திருந்தாள். வேகமாக நடந்து சென்று அவளது சூட்கேஸ் ஒன்றை திறந்து வெகு வேகமாக தேடி ஒரு போட்டோவையும் எடுத்து வந்து தந்தாள். அதை பார்த்து கார்த்திகேயனுக்கு பகீர் என்றது. புகைப்படத்தில் தெரிந்த உருவம் சாட்சாத் நாகராஜ போகர் உருவமேதான். என்னால நம்ப முடியலையே. இவர் மகா சமாதியானது உண்மை. சில பேப்பர்ல கூட நியூஸ் வந்ததே. அப்பா நல்லா பாருங்க, ஒருவேளை அந்த சாமியார் மாதிரியே இவர் இருக்கலாம் இல்லையா? அகிலா தன் சந்தேகத்தை வார்த்தைப்படுத்தினாள். மேபி அப்படித்தான் இருக்கணும். நிச்சயமா இவர் சமாதியான அந்த சாமியார் கிடையவே கிடையாது. இவர் வேறு யாரோவாகத்தான் இருக்கணும். என்ன அங்கிள், நீங்க இப்படி குழப்புறீங்களே? சமாதியானவர் உருவம் வேணா ஒத்து போகலாம், பேர் கூடவா ஒத்து போகும்? கிரிதர் தன் சந்தேகத்தை கொளுத்தினான். அதானே, பேரு உருவம் 2ம் ஒன்னா இருக்கே, எப்படி? நான் சொல்றேன், மகா சமாதியானது வேறு யாரோ, இவர் நாகராஜ போகர் தான். நீங்க தான் கன்ஃபியூஸ் பண்றீங்க. அப்படிங்கிற? அப்படியேதான். சரி, அவரை பார்த்து என்ன பண்ண போறா இந்த பொண்ணு? லிண்டா, நீயே சொல்லு. கிரிதர் அவளுக்கு செய்கை காண்பித்தான். அவளும் வாய் திறந்தாள். மித்தாலஜி பத்தி நான் ஒரு புத்தகம் எழுதலாம்னு இருக்கேன். எங்க ஸ்டேட்ல பெருசா அது பத்தி எதுவும் இல்லை. அங்க எல்லாம் மேஜிக். ஆப்பிரிக்காவில் ஊடூஸுங்கிற பேர்ல சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். ஆனா அது ரொம்ப பிளைனா இருக்கு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. சைனாவில் சில புத்த பிட்சுகள் கூட மித்துல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, ஆகாசத்துல பறக்கிறது மிதக்கிறதுன்னு. அவங்களோட சாகசங்கள் ரொம்ப ஃபேண்டசியா இருக்கு. ஆனா அதையும் புரிஞ்சுக்க முடியல. இந்தியாவில் பர்டிகுலரா தமிழ்நாட்டில் நான் கேள்விப்பட்ட சித்தா கல்ச்சர் தான் எனக்கு ரொம்ப வண்டரா இருந்தது. எல்லாமே ரொம்ப புத்தி பூர்வமா இருந்தது. இப்பெல்லாம் ஸ்டேட்ஸ்ல யோகா கல்ச்சர் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. ரியலி ஒண்டர். என் கணவர் ஜேக்கப் கொஞ்ச நாள் யோகா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். நானும் ஒரு 15 நாள் யோகா ஸ்டடி பண்ணினேன். ஒண்டரா ஃபீல் பண்ணினேன். நம்ம உடம்புக்குள்ளேயே நமக்கு தேவையான மருந்து இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிட்டு ஹெல்த்தியா இருக்கிறதுங்கிறதை சொல்றது தான் யோகா. இந்த யோகாவில் உங்க ஊர் சித்தர்கள் பெரிய மேதைன்னு பிறகுதான் தெரிஞ்சது. யாரோ 18 சித்தர்கள் இருக்காங்களாமே. சுந்தரர், பாம்பாட்டி சித்தர், அழுகினி சித்தர், அகத்தியர்னு அவங்க பேரையெல்லாம் சொன்னாங்க. ஸ்டில் அவங்க இப்பவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் எனக்கு யோகா சொல்லி கொடுத்த யோகா மாஸ்டர் சொன்னார். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். உடனேயே கிரிதர்கிட்ட என் ஆசையை சொன்னேன். கிரிதரும் என்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். நைஸ் காய். லிண்டா கார்த்திகேயனின் ஒரு வரி கேள்விக்கு ஒரு பக்க அளவு பதிலை சொல்லி
அவரையே வாயை பிளக்க வைத்து விட்டாள். இருந்தும் அகிலாவின் முகத்தில் ஒரு குறுகுறுப்பு விறுவிறு என்று ஓடியது. அகிலா, யூ ஹேவ் எனி டவுட்? அஃப்கோர்ஸ். இந்த நாகராஜ போகரை எப்படி உங்களுக்கு தெரியும்? இவர் எங்க அங்க வந்தார்? அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியமான விஷயமா? ஆமா, எனக்கு யோகா கத்துக் கொடுத்தவரும் ஒரு தமிழியன்தான். அவர் பேர் ஸ்ரீதர்ஜி. அவர்தான் இந்த நாகராஜ போகர்ஜி பத்தி எனக்கு சொன்னவர். ஆத்மார்த்தமா அவரை நினைச்சு ப்ரே பண்ணினா அவரே பார்க்க வருவார், வழியெல்லாம் காட்டுவார்னு சொன்னார். நானும் ப்ரே பண்ணினேன். டெய்லி 1 hour எல்லாம் ப்ரே பண்ணி இருக்கேன். ஒரே வாரம்தான் குருஜி என்னை பார்க்க வந்துட்டார். லிண்டா சொல்வது படு குழந்தைத்தனமாக இருந்தது. அதன் எதிரொலிகள் அனைவரின் முகத்திலும் தெரிந்தது. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏன் எல்லாரும் நீ அப்படி பார்க்கறீங்க? துளியும் விகல்பமின்றி லிண்டா கேட்க, கிரிதர் சிரித்தபடியே அதற்கு பதில் சொல்ல தொடங்கினான். அங்கிள், லிண்டா இப்படி சொன்னப்போ எனக்கே கூட ஆச்சரியமா இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, அந்த யோகா மாஸ்டர் ஸ்ரீதர் தான் நாகராஜ போகர்ங்கிற இந்த சாமியார்கிட்ட லிண்டா பத்தி சொல்லி இருக்கணும். அவரும் லிண்டாவோட அட்ரஸை வாங்கிட்டு பார்க்க வந்திருக்கணும். மற்றபடி லிண்டா சொல்ற சென்ஸ்ல அதை எடுத்துக்காதீங்க. நாகராஜ போகர் ஒன்றும் நம்ம புராண படங்கள்ல காளியம்மாவும் மாரியம்மாவும் வர மாதிரி சொயின்னு ஆகாயத்திலிருந்து குதிச்சு எல்லாம் வரல. அது சரி கிரிதர், அப்ப அவர்தான் அட்ரஸை கொடுத்து இந்தியா வந்து பாருன்னு சொன்னாரா? லிண்டா கேக்குறாங்கல்ல, சொல்லு. அவர் அப்படி சொல்லல. சித்தா பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா நீ வெள்ளிங்கிரி மலைக்கு வா. அங்க உனக்கு ஏற்பட போற அனுபவங்கள் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கும்னு சொன்னாங்க. அப்ப அதனாலதான் கிளம்பி வந்திருக்கீங்க. ஷுவர் ஷுவர். லிண்டா தன் பழுப்பு நிற கூந்தலை ஒதுக்கியபடி மேல் மார்பு சரிபாதி வெளித்தெரிய தோலை குலுக்கி ஆமோதித்த விதத்தில் அகிலாவுக்குள் யாரும் மூட்டாமலேயே தீப்பற்றி எரிந்தது. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இங்க இவங்க பெருசா சொல்ற யோகாவையும் சரி சித்தாவையும் சரி யாரும் பெருசா நினைக்கிறதே இல்ல. ஆனா அதை என்னமோ ஒரு உலகமகா விஷயமா நினைச்சு இவங்க வந்திருக்காங்கன்னா அதை பாராட்டுறதா இல்ல அதுக்காக பரிதாபப்படுறதானே தெரியல. கார்த்திகேயன் பெருமூச்சு விட்டார். டூ யூ நோ யோகா? லிண்டா ஆள்காட்டி விரலை நீட்டி கேட்டாள். அதுக்கெல்லாம் யாருக்குமா நேரம் இருக்கு? அழுத்து கொண்டார் கார்த்திகேயன். அத்தான், கொஞ்சம் இப்படி வாங்க. அகிலா நடுவில் கிரிதரை தனியே அழைத்தாள். என்ன அகி? அவனும் ஒதுங்கியவனாக கேட்டான். முதல்ல அந்த பொண்ணை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண சொல்லு, பார்க்க சகிக்கல. அவன் சிரித்தான். இலவச தரிசனம் தானேன்னு சொல்லி விடாம நான் சொன்னதை செய், இல்லேனா நானே அவளுக்கு ஒரு புடவையை சுத்தி விட்டுடுவேன். ஆமா அகி, நீ ரொம்ப அலட்டிக்கிற. அவ அமெரிக்கா பொண்ணு, அங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. சமாளிக்காத. பொண்ணுன்னா வெக்கமானம் வேண்டாம். அடே அப்பா, இங்க எல்லோரும் ரொம்ப யோக்கியமாக்கும். எவ்வளவு பேரை நான் உனக்கு காட்டட்டும்? இந்த கதையெல்லாம் வேண்டாம். இந்தியன் யோகா பிடிக்கும், சித்தா பிடிக்கும், ஆனா புடவை ரவிக்கை பிடிக்காதாக்கும். இதோ பார், அவ இங்க இருக்க போறது 1 மாசமோ 2 மாசமோ. இதெல்லாம் அவளோட பர்சனல். நான் ஒன்னும் சொல்லிவிட மாட்டேன், போதுமா? இருவரும் குசுகுசுக்கும் போது கார்த்திகேயன் மட்டும் தீவிரமாய் ஏதோ சிந்தனையில் இருந்தார். கிரிதர் அதை பார்த்தபடியே வந்து கேட்டான். என்ன அங்கிள் யோசனை? இல்ல, சமாதியான இந்த சாமியார் யாரா இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். அது யாரா வேணா இருந்துட்டு போகட்டும். நாங்க வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு என்ன கிரி, டாடா சும்மாவை எடுத்துக்கிட்டு போ. மலையில ஏற இன்னைக்கு அதுதான் தோது. அகிலா வந்தா கூட்டிட்டு போ. போனா திரும்பி வர எவ்வளவு நாளாகும்னு தெரியாது அங்கிள். பரவாயில்லையா? ஆராய்ச்சின்னு அமெரிக்கால இருந்து வந்தாச்சு. நாள் கணக்கு பார்த்தா நடக்குமா? இட்ஸ் ஓகே. ஆமா, நீ அவசியமா அவ கூட போய்தான் தீரணுமா? பின்ன என்ன கிரி, அதிசயமா வந்திருக்க. அகிலாவோட காஷ்மீர் சிம்லான்னு போயிட்டு வரலாம்ல. அது கல்யாணத்துக்கு பிறகு. இப்போ ஒரு தடவை அப்போ ஒரு தடவை போனா போர் அடிச்சிடும் அங்கிள். அது சரி, திருநெல்வேலியில இருக்கிற உன் அப்பா அம்மாவையாவது பார்க்க போவியா இல்ல விடுஜூட் தானா? இல்ல அங்கிள், அவங்கள பார்க்க கட்டாயம் போகணும். ஆனா எல்லாம் வெள்ளிங்கிரி மலைக்கு போயிட்டு வந்த பிறகுதான். பார்த்து அங்க இருக்கிற சாமியாருங்களோட சேர்ந்து
நீயும் சாமியார் ஆயிடாத. நோனோ, லிண்டா கிட்ட இதையெல்லாம் நம்பாதே, எல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லலாம்னு தான் முதல்ல நினைச்சேன். நம்ம நாட்டை விட்டு கொடுக்க மனசு வரல. அவளே தெரிஞ்சுக்கிட்டோம்னு விட்டுட்டேன். கிரிதரின் பதிலை கேட்டு கார்த்திகேயன் ஒரு மாதிரி சிரித்தார். அந்த பொண்ணு நல்லா ஏமாற போறா. இப்ப இந்தியால நம்பர் 1 கிரிமினல்ஸ் யாருன்னா சாமியாருங்க தான். கார்த்திகேயனும் அவநம்பிக்கையோடு யதார்த்தமாக பேச, இவர்கள் தமிழ் புரியாமல் லிண்டா அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். டேபிள் மேல் கிடந்தது நாகராஜ போகர் என்னும் சாமியாருடன் அவள் எடுத்துக்கொண்ட போட்டோ. திரும்பவும் ஒரு முறை அதை பார்த்த கார்த்திகேயன், ஓகே, நீங்க உங்க பிரேக்ஃபாஸ்டை கண்டினியூ பண்ணுங்க என்றவராய் மாடியை விட்டு கீழிறங்கி வந்தார். தீவிர சிந்தனையோடு தொலைபேசியை நெருங்கியவர் ரிசீவரை எடுத்தபடி எண்களை சுழற்ற ஆரம்பித்தார். மறுமுனையில் அவரால் ஹலோ வித்யாசாகர் என்று அழைக்கப்பட்ட அவரது நண்பர் ஒருவர் பேசத் தொடங்கினார். என்ன கார்த்தி, எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, என் குருநாதர் அருளால சௌக்கியமா இருக்கேன். உன் குருநாதர் யாரு? நாகராஜ போகருங்கிற வெள்ளிங்கிரி சாமி தானே? அவரேதான். ஏன் திடீர்னு உனக்கு இப்ப சந்தேகம்? இல்ல, அந்த பேர்ல அவரை போலவே உருவ ஒற்றுமையோடு வேறு சாமியார் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரையாவது பார்த்தியா? கேள்விக்கு பதில் சொல் வித்யா. இருக்காங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை. நீ விஷயத்துக்கு வா. என் குருநாதர் பத்தி இப்ப என்ன கேள்வி? எல்லாம் காரணமாத்தான். ஆமா, இப்ப உன் குருநாதர் எங்க இருக்காரு? வெள்ளிங்கிரி மலை ஆசிரமத்திலையா? ஏய், என்ன கேள்வி இது? அவர் மகா சமாதி ஆகி 3 வருஷம் ஆச்சு, தெரியும்ல? நிஜமாவா? சத்தியமாவும் சொல்றேன். வர்றையா? அவரோட சமாதியை காட்டுறேன். இல்ல வித்யா, நல்லா யோசிச்சு சொல்லு. உன் குருநாதர் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா? உனக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்? அவரை சமாதிக்கு நான் போன வாரம் கூட போயிட்டு தான் வந்தேன். போதுமா? அப்படின்னா அதே பேர்ல அவரை போலவே ஒருத்தர் வந்து பேசினதெல்லாம் பொய்யா? அவரை போலவே வா வந்து பேசினாரா? யார்கிட்ட? லிண்டான்னு ஒரு லேடி ரைட்டர், அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸாம். என் மாப்பிள்ளைக்கும் நல்ல பழக்கம். அந்த பொண்ணு நம்ம இந்தியன் கல்ச்சர் மேல ஒரு அட்ராக்ஷன் ஆயிருக்கு. குறிப்பா நம்ம சித்தா கல்ச்சர் அந்த பொண்ணை ரொம்பவே பாதிச்சிருக்கு. யோகா பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. இந்த பொண்ணுகிட்ட தான் உன் குருஜியை போலவே உள்ள ஒருவர் வந்து பேசியிருக்கார். அவர் பேரு? அதான் சொன்னேனே, நாகராஜ போகர் தான் இவர் பேரும். என்ன கார்த்திகேயா, ஒரே அடியா குழப்பறியே. சரி, இந்த சாமியாரோட ஊர் எதுவாம்? அதுவும் வெள்ளிங்கிரி மலைதான். ஓ நோ, இம்பாசிபிள். வெள்ளிங்கிரி மலையில யார் யார் இருக்கா, அங்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதுங்கிற வரை எனக்கு அத்துப்படி. இன்ஃபேக்ட் பௌர்ணமிக்கு பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் போற மாதிரி நான் வெள்ளிங்கிரி மலை போயிட்டு வரேன். நிச்சயமா சொல்றேன், நாகராஜ போகருங்கிற பேர்ல இப்ப அங்க யாரும் இல்லை. அப்ப போட்டோல இருக்கிற உருவம்? அது என் குருநாதர் உயிரோட இருக்கும்போது எடுத்துக்கிட்ட படமா இருக்கலாம் இல்லையா? போன மாசம் எடுத்த படம்ங்கிற அந்த பொண்ணு. போன மாசம் வரை உயிரோடு இருந்தாரா உன் குருநாதர்? நான் சொல்றது கேளு. அந்த பொண்ணு பொய் சொல்றா, இல்ல ஏதாவது கேமரா ட்ரிக்கா இருக்கலாம். அதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை வித்யா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிறா. சரி, அப்படியே இருக்கட்டும். நீ கேட்ட கேள்விக்கு என் பதில் என் குருநாதர் மகா சமாதி ஆயிட்டாருங்கிறது தான். வெள்ளிங்கிரி மலைக்கு போனா உங்களுக்கு தானா தெரிஞ்சிட்டு போகுது. நண்பர் வித்யாசாகர் சொன்ன விதமும் அந்த தோரணையும் கார்த்திகேயனை போட்டு பிசைய தொடங்கியது. போனில் பேசியது அதிர்ச்சி அளித்த மாதிரி இருந்தது. என்றாலும் வெள்ளிங்கிரி மலைக்கு போனால் விளங்கிவிட்டு போகிறது. இதற்கு எதற்கு இத்தனை கவலைப்பட்டு கொண்டு? ஒரு வழியாக முடிவுக்கு வந்தவர் தானும் அவர்களோடு கிளம்புவது என்று தீர்மானித்தார். அந்த நொடி நாகராஜ போகர் அவர் மனதில் ஒரு பெரிய புதிராகத்தான் மாறிவிட்டிருந்தார். அத்தியாயம் 3. குறிப்பு: வெளி, வெட்டவெளி. காற்று ஓடி பிடித்து விளையாடும் வெட்டவெளி. இதில்தான் எத்தனை ரகசியங்கள்! இதில் எல்லாமே இருக்கிறது. அரிசி இருக்கிறது, பருப்பு இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, நமக்கான சத்தம் முதல்
எலும்பு நரம்பு மற்றும் திசு பொருட்கள் வரை எல்லாமே இந்த வெளியில்தான் இருக்கிறது. நம்ப முடியவில்லையா? ஆனால் சாதாரணமாக யோசித்தாலே அதுதான் உண்மை என்பது தெரிந்து போகும். உயிர் இயக்கம் இந்த வெளியில் இருந்துதான் அத்தனையையும் கேட்டு வாங்கி சிறியதை பெரியதாக்குகிறது. இடையில் இருப்பதுதான் காலம். இந்த காலத்திடம் நமது வாழ்வு சாவு எல்லாமே உள்ளது. காரமடை. காது விரைத்து போகும். அப்படி ஒரு குளிர்காற்று. நீலகிரி மலை முழுக்க ஓடி பிடித்து விளையாடிவிட்டு அப்படியே தாழ்ந்து இறங்கி மேட்டுப்பாளையத்து சுமாரான உஷ்ண காற்றோடு கலந்து கொஞ்சமோ கொஞ்சமாய் குளிரை இழந்து காரமடைக்குள் மெல்ல தவழ்ந்து கொண்டிருந்தது அந்த குளிர்காற்று. அதிலும் மாலை 4 மணியானால் போதும், காற்று கனத்து விடுகிறது. காற்று கனத்து குளிர் பெருகி போனாலே காரமடை நெசவு தறிகளுக்கு கொஞ்சம் போல கிறுக்கு பிடித்துவிடும். பாவு கிளடு தட்டும் இறுக்கம் தளர்ந்து விடும். நாடா குறுக்கில் ஓடினால் பட்பட் என்று இலைகளும் அருந்தோடும். நாகராஜனுக்கும் அதற்கு மேல் தறியில் உட்கார மனது வராது. பக்கவாட்டு சன்னலை ஒட்டி ஒரு முருங்கை மரம் வளர்ந்திருக்கிறது. பச்சை பாம்புகள் ஒன்று கூடி அணிவகுத்து நிற்கிற மாதிரி அதில் முருங்கை பிஞ்சுகளுக்கும் பஞ்சமில்லை. அது ஆடுவதை பார்த்தால் வாளை மடித்து கட்டிக்கொண்டு சிரசாசனம் செய்தபடி குளிர்காற்றில் பச்சை பாம்புகள் ஆடுகிற மாதிரி இருக்கும். அந்த ஆட்டம் தான் நாகராஜனுக்கு கணக்கு. ஜன்னல் வழியாக ஒரு பார்வை பார்த்தவன் இதற்கு மேல் தறியில் உட்கார்ந்திருந்தால் அது ஆபத்து என்பதைப் போல கைகளை சொடுக்கு போட்டுக்கொண்டே தறிமேடையை விட்டு நீங்கத் தொடங்கினான். பாவு தறி நீண்டு கிடக்கும் இடத்திற்கு கீழே சிமெண்ட் தரையில் ராட்டை சுற்றி கொண்டிருந்த அவன் மனைவி சுசீலாவும் அவன் கீழ் இறங்குவதை பார்த்து ராட்டை சுற்றுவதை மெல்ல நிறுத்தினாள். நடராஜன் அவளை பார்த்தபடியே அந்த குச்சு வீட்டின் கொள்ளை பக்கமாக நடந்தான். துண்டு துண்டாய் சதுரம் செவ்வகம் என்று கடப்பை கற்கள் கொல்லைப்புறத்தரையில் கிடந்தது. அது கிடைக்காத இடங்களில் புட்கள் விளைச்சல். ராட்டினத்தோடு கூடிய கிணறும் கொள்ளையில்தான் இருந்தது. உள்ளே எட்டி பார்த்தால் கண்ணாடி கணக்காய் முகத்தை காட்டும் நீரின் தேக்கம். நாகராஜனும் எட்டி பார்த்துவிட்டு நசுங்கிய இரும்பு பக்கெட்டை கொண்டு அந்த தண்ணீரை மேலே கொண்டு வந்து முகம் கழுவிக்கொள்ள தொடங்கினான். பின்னாலேயே சுசிலாவும் வந்து நின்றாள். மிக குறிப்பறிந்தவள் போல அவள் கையில் ஒரு கைத்தறி துண்டு. அதை நீட்டும்போது, இன்னைக்கு மலைக்கு போக போறீங்களா என்று மட்டும் கேட்டாள். அவன் ஆமோதிக்கிற ரகமாய் தலையை ஆட்டினான். அப்ப பச்சரிசியை பொங்கிடட்டுமா? பொங்கிடு. அப்படியே முருங்கை கீரையையும் கடைஞ்சு உப்பில்லாம ஒரு தனி ஏனத்துல வச்சுக்கொடு. சரி, இன்னைக்கு எப்படி? பால் சோறா இல்ல தயிர் சோறா? இரண்டையுமே கொடேன். சாமிக்கு ரெண்டுமே ரொம்ப இஷ்டம்தானே. நானும் வரட்டுமா? வேண்டாம் சுசி, உன்னால நடக்க முடியாது. இப்படியே ஒவ்வொரு தடவையும் சொல்லி என்ன தடுத்து போடுறீங்க. சாமிய சமையலை ரசிக்கிறத நான் பார்க்க வேண்டாமாக்கும். உனக்கு இப்படி ஒரு ஆசையாக்கும். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன். இப்போதைக்கு என்னை மட்டும்தான் வர சொல்லியிருக்காரு. அதை மீறி போக முடியாது பாரு. அவன் சொல்ல அவள் முகத்தில் வாழை இலை தணலில் வெந்தது போல ஒரு வாட்டம். வாடாதே, நம்ம சாமி, எப்ப வேணா பார்த்துக்கிடலாம். அவன் பேச்சோடு மலமளவென்று அடுத்த செயலுக்கு மாறினான். வீட்டுக்குள் நுழைந்து ஆணிக்காதில் தொங்கிக் கொண்டிருந்த சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். கண்ணாடி முன் நின்று சீப்பால் தலையையும் ஒரு சீவு சீவிக்கொண்டான். அருகில் முக்கோண வடிவில் சுவற்றில் பிறை. அதில் ஏகத்துக்கும் விபூதி. 4 விரல்களை உள்ளே விட்டு ஒரு அலம்பு அலம்பி அப்படியே நெற்றியில் மேல் தேய்த்து கொண்டான். சுசீலாவும் கும்பிட்டு அடுப்பில் மண்ணெண்ணெய் நினைத்த வராட்டி துண்டை வைத்து தீ மூட்டிக்கொண்டு இருந்தாள். நான் நம்ம வாத்தியார் வீடு வரை போய் வந்துடுறேன் என்று அவளிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். அந்த வண்டல் மணல் தரைப்பரப்பின் மேல் சிலர் மல்லு கட்டி கொண்டிருந்தனர். சிலர் சிலம்பு சுற்றியபடி இருந்தனர்.
இன்னும் சிலர் பரந்த தோளில் எண்ணெய் போல வியர்வை ஒழுக கர்லாவை சுழற்றி கொண்டு இருந்தனர். அவ்வளவையும் பார்த்தபடி ஆஞ்சநேய சுவாமி கட்சிலையாக நின்று கொண்டிருக்க, சற்று தள்ளி ஒரு கயிற்று கட்டில், அதன் மேல் ஆசான் என்றும் வாத்தியார் என்றும் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் ரங்கசாமி கவுண்டர் அமர்ந்து கொண்டு இருந்தார். கொக்கின் சிறகு போல வெகு அடர்வாக தலைமுடி, அதை குடுமி போல் கட்டி போட்டிருந்தார். புருவத்திலும் ஆற்றோர தர்பை புல் போல நீண்ட முடிக்கூட்டம், அதுவும் வெளுத்து வெள்ளிக்கம்பிகள் கணக்காக காட்சியளித்தன. முகத்தில் கொஞ்சம் கூட சுருக்கமில்லை. நல்ல பொன் நிறத்தில் நெற்றி முதல் கன்னம் வரை பொரித்த பூரியை போல புடைப்பில் இருந்தன. தாகூரை பார்த்து வளர்த்தது போல தாடி, நடுமார்பில் நெஞ்சு குழியை தொட்டது அதன் நீண்ட முடி, திறந்த மார்பு, அதில் நெய்யை போட்டு பூசி பிசைந்த மாதிரி ஒரு மினுமினுப்பு, ஸ்பீட் பிரேக்கர் போல அங்கங்கே திரண்டு மேடும் பள்ளமுமாய் பார்த்தால் பார்வையை எடுக்க விடாத உடல்வாகு, அத்தனை கத்தனை வயிற்று பக்கம் ஒடுங்கி தசையே இல்லாமல் இரு கையை சேர்த்து பிடித்தால் உள்ளே அடங்கி வரும் அளவுக்கு இருந்தது அது. மெல்லிசான கதர் வேட்டியை தளர கட்டிக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்திருக்கும் ரங்கசாமி கவுண்டருக்கு வயது 80 என்றால் படைத்த பிரம்மனே கூட கதை விடாதே என்று சொல்லுவான். அப்படி ஒரு செழுமை வளமை அந்த உடம்பில். டேய், அப்படி பிடிக்காதே, நரம்புல பட்டுடும். டேய் கந்தப்பா, நல்லா விலாசி சுத்துடா, காத்து கம்பு கிட்ட மோதி நரி ஊளை போடுற கணக்கா சத்தம் கேட்கணும், அப்பதான் வேகம் வசப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். ரங்கசாமி கவுண்டர் அங்கே மணல் வெளியில் வித்தையில் இருப்பவர்களை கண்காணித்தபடியே கட்டளைகளும் இட்டு கொண்டிருந்தார். அந்த சிலம்ப கூடத்தின் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் நடராஜன். நேராக கவுண்டர் முன்னால் வந்து நின்றவன் சிலம்ப முறையில் தோளையும் தொடையையும் தட்டி கைகளை பெருக்கல் குறியாக்கி ஒரு உசும்பு உசும்பி எகிரி குதித்து பின் வலது காலை மட்டும் மடக்கி முட்டி போட்டு இடக்காலை பின்னால் நீட்டியவனாக அவருக்கு குரு வணக்கம் செலுத்திவிட்டு அவரை பார்த்தான். வாடா, சோழி முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு குரு, இன்னைக்கு பௌர்ணமி, சாமிய பார்க்க மலைக்கு கிளம்பிட்டு இருக்கேன், அதான் உங்களையும் பார்த்துக்கிட்டு போக வந்தேன். அப்படியா, கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இரு, வந்துடுறேன். கவுண்டர் அவனிடம் பேசிய கையோடு கட்டிலை விட்டு எழுந்து அந்த திடிலை விட்டு நீங்க தொடங்கினார். அவர் அகன்ற மறுநொடியே அங்கே ஒருவித கலகலப்பு எல்லோரையும் தொற்றிக்கொண்டது. இறுக்கமாக பயிற்சியில் ஈடுபட்டிருந்தவர்கள் கூட அப்பாடா என்றபடி நடராஜனை பார்த்து சிரித்து கொண்டே வந்தார்கள். என்ன நடராஜா, இன்னைக்கு எதுவும் விளையாடலையா? இல்லப்பா, சும்மா குருவை பார்க்கத்தான் வந்தேன். இப்பெல்லாம் நீ கம்பை தொடுறதே இல்ல, முந்தி மாதிரி தண்டால் பஸ்கின்னு இறங்க மாட்டேங்கிற, என்ன வந்துச்சு உனக்கு? ஒண்ணுமில்லப்பா, நேரம் இல்ல, அதான். ஆமாம், பெரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாரு, இந்த ஓட்டு தானே வேணாங்கிறது. வா, கம்பை எடு, ஒரு மேல்தார் கீழ்த்தார் வரிசை போடுவோம். வேண்டாம்ப்பா, எனக்கு இப்ப இதெல்லாம் அழுத்து போய் விட்டுருச்சு, விடுங்கப்பா. இல்ல, நீ கதை விடுற. உன்னை பத்தி நாங்க என்னென்னமோ கேள்விப்படுறோம், அதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. என்னப்பா கேள்விப்பட்ட? சாமியார் மாதிரி அப்படியே 2 நாள் 3 நாளெல்லாம் உட்கார்ந்து இடத்த விட்டு எழுந்திருக்கிறதே இல்லையாமே. ஏன்பா அப்படி? அதுதானா, சும்மாதான். வேண்டாம், விட்டுரு. என்னை பற்றி பேசி இப்போ என்ன ஆக போகுது சொல்லு பார்ப்போம், விட்டுரு. அப்பவா, கம்பு எடு, ஒரு சுத்து சுத்துவோம். விட்டுருங்கப்பா, வேண்டாம்னா விட மாட்டேங்கிறீங்களே. சரி, சாமியாராகி என்ன பண்ண போற? நம்ம ஊர்லேயே ஏதாவது ஆசிரமம் போட்டு சம்பாதிக்க போறியா? என்ன உளர்ற? சாமியாருக்கு எதுக்கு சம்பாத்தியம்? ஆட, என்ன நடராசு, ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி பேசுகிற? இன்னைக்கெல்லாம் சாமியாருங்களுக்கு தானே காசு, அப்படியே ஜல்சாவும் பண்ணிக்கலாம், சரிதானே? சும்மா சொல்லு. சுற்றி நிற்பவர்கள் சகஜமாக பேசும் பாவனையில் வரம்பு மீறவும் நடராஜன் அவர்களை வெறித்தான். அவ்வளவு பேரும் அவன் வயதினர். 1ஆம் வகுப்பில் இருந்து
அவனோடு படித்து கோலி விளையாடி மாங்காய் அடித்து காற்றை போல சுற்றி வந்தவர்கள். அந்த பழக்கமும் நட்பும் அவர்கள் வரம்புகளை மீறி பேசும்போது நடராஜனை கட்டி போட்டது. நல்ல வேளை கவுண்டர் திரும்ப அந்த சிலம்ப கூடத்துக்குள் நுழைந்து கொண்டிருந்தார். அவர் தலை தெரியவும் அவ்வளவு பேரும் பழையபடி விரைப்பாயினர். சிலம்பு கம்புகள் சுழல ஆரம்பித்தன. கர்லா கட்டைகள் தோலை சுற்றின. நடராஜன் முகம் மட்டும் வாடி போய் இருந்தது. நெருங்கிய கவுண்டர் அதை உணர்ந்து கொண்டவர் போல, என்ன நடராஜா, நான் இங்கே இருந்து போகவும் பசங்க உடைச்சல் கொடுத்துட்டாங்களாக்கும். கலக்கமான முகத்தோடு ஆமோதிப்பாய் தலையை அசைத்தான் நடராஜன். எவன் என்ன சொன்னான், கூப்பிடு. எல்லோர் காதிலும் விழும்படி அவர் கத்தவும் நடராஜன் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே நின்றான். டேய், எவன்டா நடராஜனை சீண்டினது? கவுண்டர் அவர்களை பார்த்து ஒரு எகிரி எகிரினார். அவர்களும் ஆங்காங்கே அப்படியே நின்றனர். நடராஜன் மௌனத்தை கைவிடவில்லை. கவுண்டர் நேராக சிலம்பம் சுற்றுபவனிடம் சென்று அவன் எதிரில் நின்றார். நடராஜனை பார்த்து, நீ என்ன கலெக்டரான்னு கேட்டியா? அவன் விளையாட்டாக கேட்டதை அப்படியே பக்கத்திலிருந்து கேட்ட மாதிரி திருப்பி கேட்டார். அவன் முகத்தில் அசாத்திய மாறுதல்கள். இடையில் கர்லா கட்டி சுற்றி கொண்டிருந்தவன் அப்படியே நழுவ பார்த்தான். நில்லுடா. அவனை பார்த்து கத்தியவர் அவனை சொடக்கு போட்டு அழைத்தார். அவனும் மிடறு கட்டிக்கொண்டே அருகில் வந்தான். நடராஜன் 2 நாள் இல்லை, 2 வருஷம் கூட எனக்கென்னான்னு உட்கார்ந்திருப்பான். உனக்கென்னடா வலிக்குது? அவனுக்கும் உதறல் எடுத்தது. கவுண்டர் எப்படி இப்படி நினைத்ததையெல்லாம் அப்படியே போட்டு உடைக்கிறார் என்று ஆச்சரியமாகவும் இருந்தது. நடராஜன் கவுண்டரை நெருங்கி தோளை தொட்டு, குரு விட்டுருங்க, வாங்க நம்ம விஷயத்தை பேசுவோம் என்று அவரை தனியே அழைத்துச் சென்றான். ஆஞ்சநேய சுவாமி சிலையை ஒட்டி ஒரு புங்கை மரம், அதனடியில் போய் நின்று கொண்டனர். கவுண்டர் இடுப்பில் இருந்து உருண்டையாக எதையோ எடுத்து அவனிடம் நீட்டினார். அதை அவனும் உள்ளங்கையில் சுமந்த நிலையில், இதை சாமி கட்டி திரும்ப கொடுக்கணுமா என்று கேட்டான். ஆமாம், சாமி சொன்ன கெடு முடிஞ்சு போச்சு. எனக்கும் இப்போ மூத்திரக்கட்டெல்லாம் சுத்தமாக இல்லை. பன்னீரா தண்ணி வெளியேறுது. உடம்பும் கலக்கலான்னு இருக்குது. ஆனால் பார்வைதான் கொஞ்சம் மங்களடிக்குது. சாமி கிட்ட சொல்லு, அதுக்கு ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு வா. சரிங்க குரு, அப்போ நான் கிளம்புறேன். பார்த்து, மலை ஏரியில் இந்த ரசமணி விழுந்துட போகுது. இன்னைக்கெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. கவனம். சரிங்க குரு. ஆமோதிப்புடன் மீண்டும் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டான். எல்லோர் பார்வையும் அவன் மேலேயே இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்த போது சுசீலா தயாராக பச்சரிசி பொங்கி பால் சோறு, தயிர் சோறு, கீரை கடைசல் 3ஐயும் ஒரு செம்பு தூக்குவாளியில் போட்டு மூடி தயாராக வைத்திருந்தாள். அவனும் தாமதிக்காமல் அவைகளை ஒரு பிரம்பு கூடையில் போட்டு எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். கவனமாக போயிட்டு வந்துடுங்க என்றாள். தலையசித்தபடியே வீதிக்கு வந்தான். வீதியில் அவ்வளவாக ஜன நடமாட்டம் இல்லை. விறு விறு என்று நடக்கத் தொடங்கினான். தெருவின் முக்கிய திருப்பத்தில் ஒரு அனுமார் கோயில் இருந்தது. அங்கே ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்திருந்தார். நடராஜன் வரவும் அவனை பார்த்து சிரித்தார். வந்துட்டியா? எங்கே காணோமேன்னு நினச்சேன். புறப்படுவோமா? புறப்படலாம் சாமி, சீக்கிரம் வாங்க, நேரமாச்சு. வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் போக இந்த பஸ்ஸை விட்டுட்டா அப்புறம் விடிஞ்சாதான் பஸ்ஸு. அதை கேட்டு அந்த பெரியவர் சிரித்தார். என்ன சாமி சிரிக்கிறீங்க? சிரிக்காம, சாமியை பார்க்க போகிற நமக்கு எதுக்கு பஸ்ஸும் காரும்? என்ன சொல்கிறீங்க சாமி? என் கூட வா, ஒரு துடியில் போயிடலாம். துடியிலையா? நொடியில் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன துடி? அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோ. வா, கையப்பிடி. இப்படியே பொடி நடையாக நடப்போம். உங்கள் பேச்சே புரியலை. இப்படி நடந்தா என்னைக்கு போய் சேர்றது? அதை கேட்டு அவர் சிரித்தார். சிரித்தபடியே கை நீண்டது. அவனது கையையும் பிடித்து கொண்டது. அவனும் மறுக்கையில் அவன் மனைவி அவனிடம் கொடுத்துள்ள தயிர் அன்னமும் பால் அன்னமும் முருங்கைக்கீரையும் கொண்ட மூங்கில் கூடை. அவரோடு சேர்ந்து நடக்க ஆரம்பித்த நடராஜன் அவரையே பார்த்தான். காரமடை கடைத்தெருவில் நடந்தபடி இருந்தாலும் பார்வை அவர் மேல்தான் இருந்தது. அத்தியாயம் 4. குறிப்பு. காலம் என்பது உணர்வதில்தான் இருக்கிறது.
நினைத்த மாத்திரத்தில் 10 ஆண்டு பின்னோக்கி போய் அப்போது நடந்த ஒரு சம்பவத்தில் திளைக்க மனதால் முடிகிறது. பின்னோக்கும் இந்த சக்தியால் முன்னோக்கவும் முடியும். இப்படி முன்னோக்கி நினைப்பதை கற்பனை செய்து பார்ப்பது என்று வழக்கத்தில் கூறினாலும் அதுதான் காலத்தை வெல்வதற்கான ஒரு ஆரம்பம். வித்தியாசமான மனிதர் அவர். எப்பொழுதும் அனுமார் கோயில் திண்ணையில்தான் அமர்ந்தபடி இருப்பார். அவரை ஒரு பிச்சைக்காரனாக கருதி விரட்டி அடித்திருந்தார்கள் சிலர். அவர்கள் மறுநாளே காய்ச்சல் குளிர் என்று தடுமாறி போனார்கள். ஆனால் உண்மையில் அவர் பிச்சைக்காரர் இல்லை. யாரிடமும் சல்லிக்காசு கேட்க மாட்டார். நடராஜன் பரிதாபப்பட்டு ஒரு நாள் அவருக்கு ஒரு 2 ரூபாயை தர முன்வந்தான். ஆனால் வாங்க மறுத்துவிட்டார். நான் கேட்காம எதுக்கு ராசா தர, இருந்தாலும் உனக்கு பெரிய மனசு என்று அவனை பாராட்டினார். நடராஜனுக்கு ஆச்சரியம். ஏ பெரியவரே, காசு வாங்காம எப்படி உங்க காலட்சேபம் நடக்குது என்று திருப்பி கேட்டான். நீ காலட்சேபம்னு எதை சொல்றே? வயிற்று பாட்டு தான் பசிக்கும் இல்லையா? அது சரி, மனுஷனா ஆசா பாசத்தோடு இருந்தா பசிக்கத்தான் செய்யும். ஆனால் எனக்கு தான் அதெல்லாம் எதுவுமே இல்லையே. அவர் பதில் அவனை தொடர்ந்து கேள்விகளை பிடித்து தள்ளியது. அப்ப ஆசா பாசம் இல்லைனா பசிக்காதா? இல்லையா பின்ன? என்ன சொல்றீங்க? ஆசா பாசத்துக்கும் உடம்புக்கும் என்ன சம்பந்தம்? கண்ணு பார்க்குது, காது கேட்குது, கை காலெல்லாம் அசையுது, பேசுகிறோம், நடக்கிறோம். இதுக்கு சக்தி வேண்டாமா? இதுக்காகவாவது சாப்பிட்டு தானே தீரணும். அவனும் கேட்டான். அவரும் சிரித்தார். அது கேலி சிரிப்பாக தெரியவில்லை. சில சிரிப்புகளில் ஒரு புத்தகம் எழுதும் அளவு அர்த்தங்கள் இருக்கும். அப்படி ஒரு சிரிப்பாகத்தான் நடராஜனுக்கு அந்த சிரிப்பு தோன்றியது. பெரியவரே, உங்களை சோத்துக்கு வக்கத்த ஒரு மனுஷனா என்னால் நினைக்க முடியல. நீங்கள் எதுக்கோ காத்திருக்கிற ஒருத்தர் மாதிரி தான் என் மனசுக்கு தெரியறீங்க. உங்கள் பேச்சு, இங்கே நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிற விதம், இதெல்லாம் என்னை இப்படித்தான் நினைக்க வைக்குது. அவன் விளக்கம் அவருக்கு மிக பிடித்து விட்ட மாதிரி அவன் கைகளை இழுத்து பிடித்து மெல்ல வருடி கொடுத்தார். அவனுக்கு மிக பரவசமாக இருந்தது. எத்தனையோ மனிதர்களின் ஸ்பரிசம் இதற்கு முன் பட்டிருக்கிறது. அதில் மனைவி சுசிலாவின் ஸ்பரிசம் மட்டும் சற்று வித்தியாசமானது. அதில் காமம் இருந்து உடம்பை எரியாத நெருப்பில் எரித்து பரவசப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அதை கடந்து அந்த பெரியவரின் ஸ்பரிசம் அவனை தீண்டிய போது அது வேறு விதமாக இருந்தது. உடம்பு தொலைந்து போய் ஒரு மிதவை போல் தான் மிதக்கிற மாதிரிதான் உணர்த்திற்று. அதுவே அவர் வேறுபட்ட மனிதர் என்று சொல்லாமல் சொல்லிற்று. அதே சமயம் அதற்கு முன் வரை மனசுக்குள் எவ்வளவோ கவலைகள் அவனுக்குள் அலைந்து கொண்டிருந்தன. ஒரு புதிய பட்டுத்தறி போட வேண்டும், தறிமேடைக்கு பக்கத்திலேயே பார்த்து கொண்டே நெய்யும்படியாக டிவி வாங்க வேண்டும், வீட்டு கூரை ஒழுகுகிறது, அதை பூசி சரி செய்ய வேண்டும். அக்கா மகள் சந்திராவதி புஷ்பவதியாகி இருக்கிறாள். அவளுக்கு மாமன் என்கின்ற உறவின் முறையில் ஒரு வெள்ளி கொலுசாவது வாங்கி தந்தாக வேண்டும். சுசிலா கூட ஒரு நல்ல புடவை இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். அடுப்படியில் அதிகம் புகை கட்டுகிறது, கேஸ் அடுப்புக்கு மாறிவிடலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். இப்படி தேவைகளின் பாரத்தில் அமிழ்ந்து கிடந்த மனசு அந்த பெரியவர் தொட்ட நொடி அதையெல்லாம் உதறிக்கொண்டு ஒரு பாரத்தின் கீழ் கிடந்த காகிதமானது அந்த பாரம் நீங்கப்பட்ட நிலையில் இதமான காற்றில் அப்படியே மேலெழுந்து பட்டம் போல் பறக்கிற மாதிரி தோன்றியது. அவன் உடம்பு அவன் வாழ்நாளில் இதற்கு முன் எவ்வளவோ சுகங்களை காட்டியிருக்கிறது. சிறு பிரயாயத்தில் தாய்ப்பாலுக்கு பிறகு முதலாக சத்துமாவு கஞ்சியை அவன் தாய் கொடுத்த போது அது மட்டுமே உன்னதமான சுவையுடையது. அதை சாப்பிடுவதற்காகத்தான் மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் தோன்றியது. பின் பொரி உருண்டை, தேங்காய் பருப்பி, சாக்லேட் என்று சுவைகள் மாறி மாறி பொருட்கள் அறிமுகமாக உடம்பும் மனசும் அந்த சுவையை அனுபவிப்பதில் அல்லாதி நாட்டம் காட்டிற்று. அதன் பின் சைக்கிள் ஓட்ட பழகும்போது விழுந்து நகம் பெயர்ந்து இரத்தம் ஒழுகி சீல் கட்டி வலி என்றால் என்ன என்று தெரிய ஆரம்பித்தது.
இப்படி நினைவு தெரிந்த நாளாக இன்பம் துன்பம் என்று மாறி மாறி பலவிதங்களில் உடம்பு அனுபவங்களை கண்டு வந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எல்லாவித இன்பம் எல்லாவித துன்பத்தையும் பார்த்து முடித்து விட்டதாக ஒரு நினைப்பு கூட தோன்றியிருக்கிறது. ஆனால் அதெல்லாம் மிக பெரிய பொய் என்கின்ற மாதிரி அந்த பெரியவர் தீண்டிய போது ஏற்பட்ட பரவச உணர்வு அவனுக்கு போதித்தது. சொல்லப்போனால் இந்த பரவசத்துக்கு இணையாக ஒரு பரவசத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு உன்னதத்தை இதற்கு முன் அனுபவித்ததே இல்லை, இனி அனுபவிக்கவும் போவதில்லை என்கின்ற மாதிரியெல்லாம் அவனுக்கு தோன்றியது. என்னப்பா எப்படி இருக்கு? நான் இப்போ உனக்குள்ளேயும் பரவிக்கிட்டு இருக்கேன் என்றார் அந்த பெரியவர். பெரியவரே, உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? ஒரு தீண்டல்ல எப்படி உங்களால் எனக்குள்ள இவ்வளவு சுகத்தை தர முடியும்? இந்த சுகத்துக்கு பேர் என்ன? நடராஜன் சிலிர்த்தபடியே கேட்டான். இதுக்கு பேர்தான் மோன நிலை. உடம்பு ஆத்மா இரண்டும் சந்தோஷப்படும்போது இப்படி ஒரு பரவசம் ஏற்படும். இது ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. உனக்கும் இது கிடைக்கும். அதுக்கு முந்தி நீ கொஞ்சம் உன் உடம்பை புரிஞ்சுக்கணும் என்றார் அந்த பெரியவர். உடம்பை புரிஞ்சுக்கணும்னா? அப்படின்னா இப்போ நீ ஒரு புத்தகம் படிக்கணும்னா என்ன தேவை? கல்வி அறிவு. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. பள்ளிக்கூடத்துக்கு போய் எழுத படிக்க கற்றுக்கிறது தான் கல்வி அறிவு. தப்பு. எழுத படிக்க கற்றுக்கிறதுங்கிறது கல்வி அறிவோட ஆரம்பம்தான். எழுத படிக்க தெரிஞ்சதை வச்சு நிறைய புத்தகங்கள் படித்து, நிறைய யோசித்து, நிறைய சந்தேகப்பட்டு, நிறைய கேள்விகள் கேட்டு, நிறைய கவலைப்பட்டு, நிறைய கர்வப்பட்டுன்னு கல்வி அறிவில் ஒரு உச்சத்துக்கு போகிறதுல எவ்வளவோ நிலைகள் இருக்குது இல்லையா? நிச்சயமா. அப்படியே உச்சத்துக்கு போனாலும் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு தானே சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா படிக்கிற விஷயம் உலகத்தில் அதிகம். அதை ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் படித்து முடிக்க முடியாது. அதுக்கு அவனுக்கு வயசும் புத்தியும் போதாதுங்கிறதால தான் இருக்கலாம். சரியா சொன்னேன். இந்த உடம்புக்கு சராசரி ஆயுள் 100 வருஷம், அதாவது 36,500 நாள். இதில் சாப்பிட்றது தூங்கிறதுங்கிறதுல பாதிக்கு மேலே போயிடுது. மீதி இருக்கிற நாளில் என்னத்தை பெருசாக படித்து புரிஞ்சுக்க முடியும்? பெரியவரே, உடம்பை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு படிக்கிறதுல போயிட்டீங்களே. நல்லா மடக்கி திருப்பி இழுத்துட்டு வரையே. நல்லது. இந்த சராசரி ஆயுள் 100 வருஷத்தை எல்லோருமேவா வாழ்ந்து பார்க்குறோம்? இல்லை, 50-60 வயசுலேயும் செத்து போயிடுறவங்களும் உண்டு. ஏன்? எவ்வளவோ காரணம். பிரதான காரணம் வியாதி. வியாதிக்கு காரணம் என்னத்தை சொல்ல? 100 காரணம் சொல்லலாம். சரியாக சாப்பாடு இல்லாமல் போகிறதுல இருந்து தப்பான பழக்க வழக்கம்னு எவ்வளவோ காரணங்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்பும் ஆரோக்கியமும் தான் பிரதானம்னு சொல்லு. அதில் சந்தேகம் என்ன? இப்படி எண்ணி கேள்வி கேட்குறியே, உனக்கு உன் உடம்பை பற்றி என்ன தெரியும்? என்ன தெரியும்னா இது என்ன கேள்வி? என்ன தெரியணும்? இந்த உடம்பு உன்கிட்ட தானே இருக்குது, என்கிட்ட இல்லாமல். அப்படி உன்கிட்ட இருக்கிற உன் உடம்பை பற்றி உனக்கு என்ன தெரியணும்னு கேட்குறேன். சரி, என் உடம்பை பற்றி என்ன தெரியணும்? அப்படி கேளு. கல்லை தின்னா செரிக்குமா உனக்கு? எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே செரிக்காது. உனக்கு கேட்டால் உனக்கு மட்டும் சொல்லு. உன்னையே சரியாக தெரியாத நிலையில் அடுத்தவங்களை பற்றி அபிப்பிராயம் சொல்லாதே. எனக்குன்னா நான் கல் மண்ணை சாப்பிட்டு பார்த்ததில்லை, அதனால் செரிக்குமா செரிக்காதான்னு தெரியாது. சரி, எல்லா காய்கனியும் சாப்பிடுவியா? இல்லை, எனக்கு வாய்வு ஐட்டம் ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது? இது என்ன கேள்வி? என் உடம்பு அப்படின்னா என்ன தெரியலை. நீங்கள் இப்படி குட்டி குட்டி கேள்வியாக கேட்டு போர் அடிக்காமல் பளிச்சுன்னு விஷயத்துக்கு வாங்க. அப்படியா? சரி, வரேன். உன் உடம்பு உனக்கு தானே சொந்தம். நிச்சயமா. ஒரு துணி வாங்குற, சைக்கிள் வாங்குற, வீடு வாங்குற, இது எல்லாம் உன் விருப்பப்படி தானே வாங்குற. ஆமாம். உனக்கு சொந்தமான உன் உடம்பை நீ அப்படி உன் விருப்பப்படி தான் வாங்கினியா?
அந்த பெரியவர் சாதாரணமாகத்தான் கேட்டார். ஆனால் அது ஒரு அசாதாரணமான கேள்வியாக தோன்றியது. அது எப்படி பெரியவரே? என் உடம்பை நான் எப்படி வாங்க முடியும்? அப்படின்னா அது எப்படி உனக்கு சொந்தமானதாகும்? ஐயோ, குழப்பறீங்க. இப்போ இது யாருக்கு தான் சொந்தம்? உன்னை பெத்தாலே உன் தாய், அவளுக்கு தானே சொந்தம். உன் தாயும் தகப்பனும் சேர்ந்து தயாரித்த தயாரிப்பு தானே நீ. ஆமாம். அப்ப அவங்களுக்கு சொந்தமான உன்னை நீ எப்படி உன்னதுன்னு சொல்லலாம்? அப்படி பார்த்தா யார் உடம்பும் அவங்களுக்கு சொந்தம் இல்லைன்னுல ஆயிடுது. உனக்கு கேட்டா உனக்கு மட்டும் சொல்லு. சரி, இது என் அப்பா அம்மாவுக்கு தான் சொந்தம். அப்புறம் உன் உடம்பு விஷயத்தில் நீ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய பாடமே இதுதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி, நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. உன் உடம்பே உனக்கு சொந்தம் இல்லை, அது உன்னுடையதில்லை, இதுதான் நீ. சரியா? சரி, இப்படி சொந்தமில்லாத உடம்பை வச்சுக்கிட்டு இருக்கிறியே, அப்போ இதில் நீ எங்கே இருக்க? நான் நான் என்ன பதில் சொல். எனக்கு தெரியலை. சரி, நான் இப்படி சொல்கிறேன், புரியுதான்னு பாரு. இந்த உடம்பு உனக்கு சொந்தமில்லை, இருந்தாலும் இதுக்குள்ளே தான் நீ இருக்க. நீங்கிறது யாரு? யாரு? யோசிக்கிற, இப்படி பேசுகிற உன் மனசை ஆத்மான்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் இந்த உடம்பு இல்லாமல் அது மட்டும் எப்படி இருக்க முடியும்? அதுவும் சேர்ந்து தானே உடம்பு. அப்படின்னா நான் எனதுன்னு யோசிக்காம உனக்காக பாடுபடுற ஒரு ஆடு மாடு மாதிரியெல்லாம் நீயும் உன் அப்பா அம்மாவுக்கு பாடுபடணும். உனக்கும் தனியாக ஆசைகள் எண்ணங்கள் இருக்கக்கூடாதே. வாஸ்தவம்தான். எனக்கு சொந்தமில்லாத உடம்புல தான் எனக்கு என்னுடையதுன்னு யோசிக்கிறேன். நினைச்சா வேடிக்கையாக தான் இருக்குது. அப்போ உடம்பை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது இதுதானா? இது ஒரு விஷயம்தான். அடுத்தடுத்து பல விஷயங்கள் இருக்குது. என்ன பெரியவரே? உன் உடம்புல என்னவெல்லாம் இருக்குது? என்னவெல்லாம் இருக்குன்னா, கை, கால், கண், காது, மூக்குன்னு எல்லாமும் தான். இது வெளியே. உள்ள என்ன இருக்குது? ரத்தம், சதை, எலும்பு, குடல், மலம், எச்சில்னு என்னென்னவோ இருக்குது. எவ்வளவு இருக்குது? அது எப்படி தெரியும்? இருக்குன்னு சொல்ல தெரியும், ஆனால் இருக்கிறது எவ்வளவுன்னு சொல்ல தெரியாதா? அது எப்படி முடியும்? 5 லிட்டர் ரத்தம், எவ்வளவோ 1000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இரத்த குழாய், 50-60 கிலோவுக்கு சதைன்னு குத்து மதிப்பாக வேணா சொல்லலாம். இதையெல்லாம் நீ அளந்து பார்த்து சொல்கிறியா? மற்றவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். அப்போ உனக்கு உன் உடம்பை பற்றி துல்லியமாக எதுவும் தெரியாதுன்னு சொல். ஆமாம், தெரியாது. முதல்ல உன் உடம்பே உனக்கு சொந்தமில்லை, இதை நீயும் ஒத்துக்கிட்ட. அடுத்து உன் உடம்புல என்ன இருக்குது, எவ்வளவு இருக்குன்னு கேட்டேன். தெரியாதுன்னு. என்கிட்ட பேசுறதுக்கு முந்தி வரை இந்த விஷயங்கள் கூட தெரியாதவனாகத்தான் நீ இருந்த. நான் கேள்வி கேட்ட பிறகுதான் உனக்கு இந்த விஷயங்களே தெரிய வந்திருக்கு. அப்படிதானே? ஆமாம் ஆமாம். என்ன தயக்கம்? அதுதானே உண்மை. ஆமாம் ஆமாம். இப்படி உனக்கு சொந்தமில்லாத, அந்த சொந்தமில்லாததை பற்றி எதுவும் தெரியாத நிலையிலேயே நீ வாழ்ந்துட்டுருக்கியே. உனக்கும் மிருகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? திகைத்து நின்றான் நடராஜன். சிறிய சிறிய கேள்விகளில் இருந்துதான் பெரிய பெரிய விடைகளும் ரகசியங்களும் வெளிப்படும். அப்படி நடராஜன் தெரிந்து கொண்டது என்ன? லிண்டா அறிந்து கொண்டது என்ன? பார்ப்போம் சிறிது இடைவெளியில். நன்றி நண்பர்களே.